வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் ஏற்பட்ட சோகம். உயர்தர பரீட்சையில் முதலிடம் பெற்ற மாணவன் உயிரிழப்பு. மேல் மாகாணத்தில் கட்டாயமாக்கப்படும் புதிய சட்டங்கள். விரைவில் அனுரகுமார் திசுநாயக்கவை விரட்டியடிப்பேன் நாமல் சூளுரை. நடுவீதியில் பலியாகிய பல்கலைக்கழக மாணவன். பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள். பல எரிபொருள் நிலையங்கள் மூடப்படலாம், வெளியாகிய எச்சரிக்கை. சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கும் சதி செய்யும் வேலைகளை செய்கிறார் கரணி அமரசூரிய. 2000 பேருக்கு இன்று அரசு வேலை நியமனம். தொடர்பென விரிவான செய்திகள். உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்ற முல்லைத்தீவு மாணவன் ஒருவன் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு கச்சிலை மடுவை சேர்ந்த பரமேஸ்வரன் பான்சன் என்ற மாணவனே கடந்த சில மாதங்களாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிறுநீரக மாற்று சிகிச்சை பயனளிக்காமல் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்தவை முல்லைத்தீவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மாணவன் 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியிருந்தார். குடும்பத்திற்கு ஒரே ஒரு பிள்ளையான இந்த மாணவனின் இழப்பு முல்லைத்தீவு மாவட்ட மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேல் மாகாணத்துக்குள் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் செல்லுபடியான பயணச்சீட்டுகளை பெறுதல் அவசியம் என மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்க மறுக்கும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பயணச்சீட்டை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கு 750 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கு 100 ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எதிர்காலத்தில் குறித்த அபராத தொகையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பயணிகள் முச்சக்கர வண்டிகளின் பதிவு மற்றும் உரிமம் 2002 விதிமுறைகளின் கீழ் மீண்டும் ஆரம்பமாகும் என்று ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் மீது அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். மக்களின் ஆணையை மீறி அவர்களின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை காவல்துறையினர் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கின்றார். கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரகுமாரும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழிவாங்கி வருகின்றனர். இந்த அனுரகுமார அணியை மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிப்போம். மொட்டு கட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்று அனுரகுமார் திசுநாயக்கவுக்கு எதிராக நாமல் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார். கடுகண்ணாவ கொழும்பு பிரதான வீதியில் ஊராபொல சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக கடுகண்ணாவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தில் கல்வி பயின்று வந்த 24 வயதுடைய மாணவன் என தெரியவந்துள்ளது. இந்த பல்கலைக்கழக மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்தை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது பாரவூர்தியில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 24 வயதுடைய பாரவூர்தியின் சாரதியும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சம்மேளனம் அடையாள பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த புறக்கணிப்பு இன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளன செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாரத இளம்சிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய ஊடக சந்திப்பின் போதே இவ்விடயம்
தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது. ஆனால் அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வுகள் காணப்படவில்லை. அத்துடன் தற்போது அரச கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் காணப்படுவதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 200 பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போதுமான தரத் தொகையை செலுத்தாதன் காரணத்தினால் எதிர்காலத்தில் பல பெட்ரோல் நிலையங்களை மூட வேண்டியிருக்கும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி உரிமையாளர் சங்கத்தின் இணை செயலாளர் டி.வி. சாந்தசில்வா குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய 1.75 வீத தரகு பணம் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் நிலையங்களை நடத்துவதற்கு செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என்று விநியோகஸ்தர்கள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் நிலைமையை விளக்க அவர்கள் எடுத்த முயற்சிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு அரசாங்கத்தின் தலையீட்டை கோரி கடிதங்கள் அனுப்பியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையில் விற்கப்பட்டாலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்ற பெட்ரோலிய வழங்குநர்களுடன் ஒப்பிடும் போது மிக குறைந்த தரகு பணத்தையே செலுத்துகிறது. இதனால் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களின் இழப்பில் அதிக லாபம் ஈட்டப்படுகிறது என்று விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் குடும்ப பிணைப்பு மற்றும் சமூக கட்டமைப்பை சீர்குலைக்க சதி செய்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். பத்ரமுல்லையில் அமைந்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிறுவர்களை தண்டிப்பதை தடை செய்யும் சட்டமூலம் ஒன்றை பிரதமர் ஹரணி சூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் நடைமுறைப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் மூலம் பிள்ளைகளை ஒழுக்கமான நன்னடத்தை கொண்டவர்களாக வளர்த்தெடுக்கும் சூழலை இல்லாதொழிப்பது அவர்களின் நோக்கமாகும். அவ்வாறான நிலையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான குடும்ப பிணைப்பு சீர்குலைந்து மாணவர் ஆசிரியர் இடையிலான பந்தம் அருந்து உளரீதியான பலவீனமான சமூகம் ஒன்று உருவாக வாய்ப்புண்டாகும் என்றும் இது சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கும் செயற்பாடாகும் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய தினம் சுமார் 2000 பேருக்கு கொழும்பில் வைத்து அரசாங்கத்தின் தொழில் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. கொழும்பு அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. போட்டி பரீட்சை அடிப்படையில் சித்தி பெற்ற சுமார் 2000 பேர் இதன் போது அரசு சேவையில் முகாமைத்துவ உதவியாளராக உள்ளீர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் 30,000 பேரை அரசு சேவைக்குள் இணைத்துக் கொள்ள ஜனாதிபதி முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் இந்த நியமனங்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.